இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, என் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த நாகும் 1ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்லப்படுதுன்னா, அசிரியாவின் தலைநகரான நினிவேவுனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு யூதாவுக்கு வர இருக்கிற சமாதானத்தை குறித்தும் தேவன் யூத ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை குறித்தும் தான் இதில் பேசுகிறார். யூதாவுடைய மீட்பு, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை அறிவிக்கிற அதிகாரம் தான் இது. அப்போ சமாதானத்தை அறிவித்து அதே போல் நற்செய்தியின் சுவிசேஷத்தை யூத மக்களுக்கு சொல்லப்படுது. அதே போல் கர்த்தருக்காக நாம் பண்டிகையை அனுசரிக்கணும். அதை அனுசரித்து தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை நாம் செலுத்தும் போது துஷ்டன், நம்முடைய கொடுமையானவர்களும் நம்முடைய வழியிலே இனி வரமாட்டார்கள், அவர்கள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போவார்கள் தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இந்த வசனத்து மூலமாக இடைப்படுகிறார். தேவன் யூதர்களுக்கு சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பென்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றனன்னு ஏசாயா 52:1 பார்க்குறோம். ஏன்னா யூத ஜனங்களுக்கு சமாதானத்தை அறிவித்து சுவிசேஷத்தின் ரட்சிப்பு பிரசித்தப்படுத்துறது தான் இந்த நாகும் 1ஆம் அதிகாரம். அப்போ சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலை மேல் போகும்போது அது எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்கணும். எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தையும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கறது தான் அந்த சுவிசேஷம். அப்போ அதை அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் வேண்டும், அதை பிரசங்கிக்கிறவர்களுக்கு ஆட்கள் வேண்டும். ரோமர் 10:15 பார்க்குறோம், சமாதானத்தை கூறி காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த ஏசாயா 52:1 எழுதியிருக்கிறது தான் இந்த ரோமர் 10:15 பார்க்குறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்கும்போது, சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ தேவன் என்று கூறு. அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சியோன் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற இடம்தான், எருசலேம் என்பதும் அவர்கள் வாழ்கிற இடம்தான். அப்போ அந்த எல்லைகளில் கர்த்தருடைய சுவிசேஷிகள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறவர்கள் வரணும். பயப்படாமல் உரத்த சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வரப்போகிறார். அதே போல் ஆண்டவருடைய வருகையை குறித்தும் நம்ம சொல்லணும். அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவரவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறதுன்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ அவனவன் கிரியைக்கு தக்க பலனோடு கர்த்தர் வரப்போகிறார். அவர் நீதியை சரி கட்டுகிற நித்திய நியாயாதிபதியாகவும் அவர் வரப்போகிறார் இல்லையா? அதை நாம் சுவிசேஷமாக அறிவிக்கணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கோரி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு சமாதானத்தை கூறப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் அரியேலின் மேல் யுத்தம். இந்த அரியேல் என்கிற அந்த எல்லையில் இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்குது. அங்கே திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலேயும் அதன் அரண் மேலேயும் யுத்தம் பண்ணி அதுக்கு இடுக்கண் செய்கிறாங்க. அனைவரும் காலங்களில் தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாக இருக்காங்களாம். அந்த அரியேலுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்கிறது அவங்க எப்படி இருக்குன்னா, இரவு நேரத்தில் சொப்பனம் காண்கிறது போல இருக்கான். அது எப்படி இருக்கும்னு சொல்கிறாருன்னா, பசியாக இருக்கிறவன் புசிக்கிறது போல சொப்பனம் கண்டு விழிக்கும் போது அவன் வெறுமையாக இருக்கான். தாகமாக இருக்கவன் குடிக்கிறது போல சொப்பனம் கண்டு விழிக்கும் போது அவன் விடாய்த்து கவனத்தோடு இருக்கிறான், தாகத்தோடு இருக்கிறான் என்று சொல்லப்படுது. ஆனால் சீயோன் மலைக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற திரளான ஜாதிகளும் அதில் இருக்கும்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வசனத்து மூலமாக என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா,
கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் சமாதானத்தையும் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய பண்டிகையை நாம் அனுசரிக்கும் போது துஷ்டன் இனி நாம் வழியாய் கடந்து வர மாட்டான். அந்த 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 துஷ்டர்கள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போவார்கள்னே சொல்கிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத நினைவு கொண்ட துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான்னே சொல்கிறார். அப்போ நம்மிடத்தில் இது வரைக்கும் ஒரு துர் ஆலோசனைக்காரன் நம் எல்லையில் இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்டவனை உன் எல்லையிலேருந்து நான் புறப்பட பண்ணுவேன்னு சொல்கிறார். அவர்கள் சம்பூர்ணம் அடைந்த அநேகராக இருந்தாலும் அவங்க அறுப்புண்டு போவாங்க. அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறார்? அவங்க சம்பூர்ணம் அடைஞ்சிருக்கலாம், எல்லா பொருளாதாரத்திலும் அவங்க நிறைவாக இருக்கலாம், அவர்கள் அநேகராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள்னே சொல்கிறார். அவன் ஒழிந்து போவான், அவன் உன்னை சிறுமைப்படுத்தினான், இனி உன்னை படுத்தாது இருப்பான்னே சொல்கிறார். இப்பொழுது நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து போடுவேன், உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள், சத்துருக்கள், நம்மளை விரோதிக்கிறவர்கள், துர் ஆலோசனைக்காரர்கள், நம்ம குடும்பத்தை கலைக்கவும் பகைக்கவும் செய்கிற அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அப்படிப்பட்டவங்களுடைய காரியங்களை, நுகங்களை உங்கள் கழுத்தில் நீங்கள் சுமந்து கொண்டே அலைஞ்சிட்ருக்கீங்க, அந்த நுகத்தை கர்த்தர் இன்னைக்கு எடுத்து போடுவேன், அவன் கட்டுகளை உங்களுக்கு அறுத்து இன்னைக்கு நான் உங்களை விடுதலை ஆக்குவேன்னே சொல்கிறாரு. சங்கீதம் 116, 17, 18 வசனத்தில் பார்க்கும்போது, நான் உனக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அப்போ கர்த்தர் அவன் நுகத்தை நம் கழுத்திலிருந்து எடுத்து அவன் கட்டுகளை நமக்கு அறுத்து போடணும்னா இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? மற்ற மனுஷர்களுடைய பாரத்தை நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கோமா? அப்படிப்பட்ட அக்கிரமக்கார நினைவுகள்னால நம்ம டெய்லி அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை நீங்கள் உயர்த்தும் போது கர்த்தர் அந்த நுகத்தையும் கட்டையும் உங்கள் இலையிலிருந்து எடுத்து போடுவார். கர்த்தருக்கு செய்த நீங்கள் பொருத்தனைகளை எல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக ஆலய பிரகாரங்களில் கொண்டு வந்து எருசலத்தின் நடுவிலே அதை நீங்கள் செலுத்துங்கன்னே சொல்கிறார். சங்கீதம் 107:8 பாருங்கள், கவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார், பசியுள்ள ஆத்மாவுக்கு அவர் நன்மையினாலே நிரப்புகிறார்னு பார்க்குறோம். அப்போ பசியோடு தாகத்தோடு இருக்கிற ஆத்மாக்களை தேவன் திருப்தியாக்குவேன்னு சொல்கிறார். பசி உள்ளவர்களே நன்மையினாலே நிரப்புவேன்னே சொல்கிறார். எப்பன்னா நம்ம கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை நாம் செலுத்தி முடிக்கும் போது. அதே போல் லேவியராகமம் 23:4 பார்க்குறோம். அப்போ அந்த பண்டிகை ஆசரின்னு எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னா லேவியராகமம் 23:4 என்ன சபையெல்லாம் கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக நீங்கள் குறித்த காலத்திலே கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள்னே இருக்குது. 7 பண்டிகைகளை அந்நாட்களில் கர்த்தருக்காக அனுசரித்தாங்க. கர்த்தரின் பஸ்கா பண்டிகை, அடுத்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அரிப்பின் பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை, அடுத்து கூடார பண்டிகை, எக்கால பண்டிகைன்னு பார்க்குறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் தீர்க்க தரிசன அர்த்தங்கள் கொண்டதாக இந்த 7 பண்டிகைகளும் கொண்டாடப்படுது. இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உள்ளது. சாபாத் என்பது ஓய்வு நாள், வாராந்திர நாட்களில் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. பஸ்கா என்பது புளிப்பில்லாத அப்பம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணின பொழுது அவர்கள் புளிப்பில்லா அப்பத்தை புசித்தாங்கன்னு பார்க்குறோம். இல்லை, புளித்த கீரையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் அவங்க 7 நாள் அளவும் புசித்து அதுக்கப்புறம் தான் அந்த இலையை விட்டு கடந்து போகிறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது முதற்கனியின் கனியின் பலனை நம்ம கர்த்தருக்கு செலுத்தினோம். அது எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை சுட்டி காட்டுகிறது அது இருக்குது. அதே போல் வார பண்டிகை, வாரத்தில் கர்த்தருக்காக நம்ம கொண்டாடுகிற பண்டிகையாக இருக்குது. அந்த மாதிரி அதே போல் அறுவடை மற்றும் பரிசுத்தாவின் அறுவடை பண்டிகை எதை குறிக்குதுன்னா பரிசுத்தாவின் வருகையை குறிக்குது. எக்கால பண்டிகை புதிய ஆண்டின் தொடக்கத்தை குறிக்குது. இயேசுப்பாவுடைய 2ஆம் வருகையையும் நம்ம இதை சுட்டி காட்டுகிறதா இருக்குது. அதே போல் பாவ நிவர்த்தி செய்யும் நாள், பாவ மன்னிப்பை குறித்து கிறிஸ்துவின் பலியை சுட்டி காட்டுகிறதாகவும் இது இருக்குது. கூடார பண்டிகை எதற்கு கொண்டாடுகிறாங்கன்னா பாலைவனத்தில் அவங்க இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திர வழியாகவும் பாலைவன வழியாகவும் தான் கடந்து கானானுக்கு போகிறாங்க இல்லையா? அப்போ அந்த பாலைவனத்தில் கூடாரங்களில் அவங்க வாழ்ந்ததை நினைவு கூறும்படியாக தான் கூடார பண்டிகையை அவங்க அனுசரித்தாங்கன்னு பார்க்குறோம். இது எல்லாமே தீர்க்க தரிசன அர்த்தம் உள்ளதாக இருக்குது. அதனால் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி
துதி செய்து அவருக்கு இந்த நம்ம பொருத்தனைகளை செலுத்தி பண்டிகைகளை நம்முடைய எல்லைகளில் வீடுகள்லேயும் சரி நம்ம அதை அனுசரிக்கணும். சங்கீதம் 107 21 22 பார்க்குறோம், அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் துதித்து ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாகன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ அன்னைக்கு காளைகளை எல்லாம் பலி கொடுத்து தேவனுக்கு சமாதான பலி, குற்ற நிவாரண பலின்ட்டு ஒவ்வொரு பாவ நிவாரண பலின்லாம் அந்த காலத்தில் செலுத்தினாங்க, மோசே காலத்தில். ஆனால் இப்போ நாம் செலுத்த வேண்டியது என்னென்னா, உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரை துதித்து பாடி நம்ம மகிமைப்படுத்தி, தேவன் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் செய்து வந்தது, பிறந்ததுலேருந்து தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மை கிருபை ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்திய பண்டிகைகளை அனுசரிக்கிறவர்களாக இருக்கணும். 107 சங்கீதம் 14-15 பாருங்கள், அந்தகாரத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி. அப்போ நீங்கள் தேவனை துதித்து பாடி அந்த பண்டிகைகளை அனுசரிக்கும் போது கர்த்தர் உங்கள் மரண இருளிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணுவார். உங்கள் கட்டுகளை, அந்த மரண கட்டுகளை தேவன் இன்னைக்கு கட்டவிழ்த்து போடுவார். ஏன்னா கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால் தேவன் உங்களுக்கு இன்னைக்கு சமாதானத்தையும் நன்மையும் அருளுவார். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது அவருக்குரிய பண்டிகையை அனுசரித்து பொருத்தனைகளை செலுத்தி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது துஷ்டன் இனி உங்கள் வழியாய் வராதபடிக்கு அவர்களை முழுவதுமாக தேவன் இந்த நாளிலே சங்கரித்து போடுவார். ஆமீன்.